வணக்கம் நண்பர்களே. நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் கனமழை. குஜராத்தில் சரியான கனமழை பெய்கிறதுனால ஓகாவிலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் வரக்கூடிய ரயில் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டு விட்டது. இதனால் நாளை 26ஆம் தேதி இரவு 11:40 மணிக்கு வழக்கமாக இந்த ரயிலானது ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:40க்கு தூத்துக்குடியிலிருந்து புறப்படும். அங்கு இருந்து இந்த ரயில் விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், கரூர், சேலம் வழியாக பங்காருப்பேட்டை, கிருஷ்ணராஜபுரம் போய் அதற்கப்புறம் இந்த ரயில் மந்திராலயம் ரோடெல்லாம் கவர் பண்ணிட்டு புனே வழியாக இந்த ரயிலானது குஜராத்தின் ஓகா வரைக்கும் செல்கிறது. அகமதாபாத்தையும் சேர்த்து கவர் பண்ணுது. ஞாயிற்றுக்கிழமை கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திங்கக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி, செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி, புதன்கிழமை அதிகாலையில் 3:35 மணிக்கு இந்த ரயில் ஓகாவை சென்றடைகிறது. குஜராத்தை சுற்றி பார்க்கணும் அல்லது பர்ச்சேஸ் போகணும் அப்படின்னாலும் நிறைய பேர் இந்த ட்ரெயினை தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. விவேக் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் இயங்கக்கூடிய ரயில். இப்போது தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்தில் கேரளாவில் பெஞ்ச மழை அப்படியே படிப்படியாக போய் மும்பையில் நல்ல மழை பெஞ்சிட்டு இப்போ குஜராத்தில் கனமழையாக பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நிறைய ரயில்கள் மாற்றத்திற்குட்பட்டிருக்கிறது. அந்த வகையில் வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய தூத்துக்குடி விவேக் எக்ஸ்பிரஸ் நேற்று முன்தினம் கிளம்ப வேண்டிய அந்த சேவையானது முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக இந்த ரயில் தூத்துக்குடிக்கு வராது. ஏன்னா இந்த ரயில் வேறு பெட்டிகளை பயன்படுத்தி இயக்கப்படுறது கிடையாது. வரக்கூடிய பெட்டிகள் தான் மீண்டும் தூத்துக்குடியிலிருந்து ஓகா நோக்கி செல்கிறது. அப்படி ஓகா நோக்கி செல்லக்கூடிய ரயிலானது வராததன் காரணமாக தூத்துக்குடி ரயில் நிலையத்திலிருந்து நாளை புறப்படக்கூடிய ரயில் ரத்து செய்யப்படுகிறது. முன்பதிவு செஞ்ச பயணிகளுக்கு நிச்சயமாக மெசேஜ் அப்படிங்கிறது போயிடும். இதில் முன்பதிவு இல்லாத பெட்டிகள் இருக்கிறது. பெங்களூர் வரைக்கும் போகணும்னா இந்த ட்ரெயினை தான் பயன்படுத்துகிறாங்க ஞாயிற்றுக்கிழமைகளில். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் மற்ற ரயில்களில் அப்படிங்கிறதுனால. அதனால இந்த மாற்றத்தை தெரிஞ்சுக்கங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.